Remember we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Yeah, you were impressed. Hi friends, welcome to Sahara Atom. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா எங்க மாமியார் செஞ்ச கார கொழுக்கட்டை. அது எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்போ சாப்பாடு அரிசி 5 கிளாஸ் ஊற வச்சுக்கலாம். இந்த 1 டம்ளர் வந்து 1/4 கிலோ. இப்போ நம்ம வந்து ஒரு 1.25 கிலோ போட்டு ஊற வைக்கிறோம். இது நம்ம ஒரு 1.25 மணி நேரம் பக்கம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த சாப்பாட்டு அரிசி ஊற வச்சாச்சு. 2 மணி நேரம் பக்கம் ஊறி இருக்குது. நம்ம வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் வேணால் ஊற வைக்கலாம். நிறைய நேரம் ஊற வச்சா சீக்கிரம் அரைஞ்சிடும். இப்போ கிரைண்ட் ஆன் பண்ணி போட்டுடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி போடலாம், இல்லைன்னா ஸ்டக் ஆயிடும். இப்போ அரைக்கவே உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம வந்து அப்புறம் தாளிக்கும் போது மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பருபருன்னு அரைக்கணும். இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு தண்ணியே இல்லாமல் கெட்டியாக அரைச்சி வச்சாச்சு. இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. பச்சை மிளகாவையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. கொத்தமல்லி தழை கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானனையும் கடுகு கடலைப்பருப்பு போட போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் தான் கடுகு போடணும். கடுகு சீக்கிரம் வெடிச்சிரும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்போ நிறையா செய்கிறேன், அதனால் நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா கம்மியாக போதும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வணக்கிக்கலாம். நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது வணங்கிடுச்சு. இப்போ மாவு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மாவு தான் போடுறோம். இப்போ அது நல்லா கிளறிக்கலாம். மாவு அது எல்லாமே நல்லா கிளறிக்கலாம். அந்த இளஞ்சூட்லேயே கிளறணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இளஞ்சூட்லேயே 10 மினிட்ஸ் வச்சு கிளறிட்டே இருங்க. ஃபுல்லாக கிளறினா அந்த மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிரும். அந்த இது ஃபுல்லாமே எல்லா பக்கமும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லா பக்கமும் இதாயிரும். அது இலக்கியாச்சு. இருந்தாலும் கையிலேயே ஃபுல்லாக நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு போதுன்னா பண்ண வேண்டாம், நாங்கள் நல்லா பண்ணுறோம். ஆறுனதுக்கப்புறம் இட்லி குண்டா வச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் உருண்டை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி சூடாயிருச்சு. கொழுக்கட்டையும் உருட்டியாச்சு. இப்போ வச்சிடலாம். வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.